திரு நீதியரசர் சுவாமிநாதன் அவங்க தீர்ப்புல இன்னும் பின்னாடி போறார். 2005 ஆர்டிஓ ஆபீஸ்ல நடந்த பீஸ் கமிட்டி மீட்டிங் நடந்தது. அதாவது டிசம்பர் 1ஆம் தேதி 2005 திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் ஏற்றுவது சம்பந்தமாக சாயந்தரம் 6 மணிக்கு இஸ்லாமிய நண்பர்களும் இந்து சகோதரர்களும் பங்கேற்கிறாங்க. அதுல எங்களுக்கு தர்கால இருந்து 15 மீட்டர் தள்ளி நீங்க தீபத்தை ஏற்றிக் கொள்ளலாம் என்று இஸ்லாமிய நண்பர்கள் கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட் இதுல இருக்கு. பிரச்சனை இஸ்லாமியர்களுக்கு இல்ல, பிரச்சனை தர்காக்காரங்களுக்கு இல்ல. இன்னைக்கு 2005 இத கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு இல்ல இத ஃபோர்ஸ் பண்ணி கையெழுத்து போட சொன்னாங்க, அதனால நாங்க ஃபோர்ஸ் பண்ணி ஆர்டிஓ ஆபீஸ்ல கையெழுத்து போட்டோம். 1996 இதே போல ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட்ல கூட இதே போல இஸ்லாமியர் அவர்கள் எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லை. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு சிக்கந்தர் மலைன்னு புதிய பேரை வைக்கிறாங்க, அதை ரசிக்கிறாங்க. ராமநாதபுரத்தினுடைய எம்பி மேல போய் சிக்கன் பிரியாணி சாப்பிடுறாரு, அதை ரசிக்கிறாங்க. நெல்லித்தோப்புக்கு போய் நாங்க ஆடு வெட்டுவோம் கோழி வெட்டுவோம் சொல்றாங்க, அதை ரசிக்கிறாங்க. அதை எதிர்த்து எங்கேயுமே மாநில அரசு போகல. அதை எதிர்த்து டிவோட்டிஸ் போனாங்க. அக்டோபர் 2025 ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவங்க போய் கோர்ட்ல ஆர்டர் வாங்குறாங்க, நெல்லித்தோப்புல ஆடு கோழி வெட்டக்கூடாது. இன்னைக்கு இவ்வளவு ஆர்வமாக தர்காக்காரங்க செய்யற வேலையெல்லாம் கோவிலினுடைய எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் பண்றாரு இன்னைக்கு. ஆனா அன்னைக்கு நெல்லித்தோப்புல போய் ஆடு வெட்டலாம் கோழி வெட்டலாம் அப்ஜெக்ட் பண்ணல, தமிழ்நாடு அரசு அப்ஜெக்ட் பண்ணல. சிக்கந்தர் மலைன்னு பேர் சொல்றாங்க, தமிழ்நாடு அரசு அப்ஜெக்ட் பண்ணல. அந்த எம்பி 100 பேர்த்த கூட்டு போய் சாப்பிடுறாரு, அப்ஜெக்ட் பண்ணல. இந்து பக்தாதிகள் அப்ஜெக்ட் பண்ணதுக்காக இந்த தீர்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒருதலை பட்சமாக தமிழகத்துல இந்து மதத்தை நம்பக்கூடிய பக்தர்களுக்கு எதிராக அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ் உச்சபட்சமான ஒரு அரசியலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செய்யறாங்க. என் கையில் இருக்கக்கூடிய லிஸ்ட் பாத்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்து கோயிலை இடிச்சது. திருவள்ளூர், பெரம்பூர், அது இருக்குதுங்க, லிஸ்ட் இருக்கு. 161 தாண்டிட்டாங்க. அதுல சில ரெக்கார்ட பாத்தீங்கன்னா கோர்ட் சொன்னாங்க இடிச்சோம். கோர்ட் எப்ப சொன்னாங்க? சாயந்தரம் தீர்ப்பு கொடுத்தாங்க. எப்ப இடிச்சீங்க? அடுத்த நாள் காலையில் 2 மணிக்கு. அப்ப கோர்ட் வேணுமா? அதாவது சில இந்து கோவிலை இடிக்கும் பொழுது கோர்ட் சொன்னாங்க நாங்க இடிச்சோம், அன்னைக்கு கோர்ட் வேணும். ஆனா இன்னைக்கு அதே கோர்ட் திருப்பரங்குன்றம் மலையின் மீது தீபத்தூண்ல தீபத்தை ஏத்துங்கன்னு கோர்ட் சொல்லும் பொழுது இவர்களுக்கு கோர்ட் வேண்டாம். கிட்டத்தட்ட 161 கோயில்ல பல இடத்துக்கு சோர்ஸே இல்ல, ஆர்டரே இல்ல. அப்படி இருக்கும் பொழுது எத்தனை சர்ச்சை எத்தனை மாஸ்க இல்லீகலா அவங்க இடிச்சிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 2021 மே 6ஆம் தேதியிலிருந்து தமிழகத்துல இல்லீகலாக இருக்கக்கூடிய ஒரு சர்ச் என்கரேஜ்மெண்ட், மக்களுடைய பயன்படுத்தக்கூடிய அல்ல புறம்போக்கு நிலம்னு பல கொடுத்திருக்காங்க. ஒன்னு இடிச்சாங்களா? கிடையாது. எத்தனை மசூதி இடிச்சிருக்காங்க? கிடையாது. தமிழ்நாட்டுல எந்த சர்ச்சும் மசூதியும் ஆக்கிரமிப்பு நிலத்தில் இல்லையா? இருக்கு. ஆனால் என்ன ஒரு நியாயம்? எல்லா இதையும் இடிக்காதீங்க, எல்லாருக்கும் அவங்கவுங்க பகுதியில வழிபாட்டு உரிமையை கொடுங்க. அதைத்தான் நாம கேட்கிறோம்.